மார்க்கண்டேய புராணம் முன்னுரை. மார்க்கண்டேய புராணம் 14 புராண வரிசையில் 7வதாக இது உள்ளது. அது 9000 பாடல்களை கொண்டது என்று சொல்லப்பட்டிருப்பினும் இன்று கிடைப்பது 6900 பாடல்கள் மட்டுமே. மிக பழைய முதலாவதாக வைத்து எண்ணாமல் கிருத்திகையை 1 என்று வைத்து எண்ணுகின்ற பழங்காலத்தை சேர்ந்தது. பல முக்கியமான பகுதிகளை கொண்டது இப்புராணம். இன்று பிரபலமாக செய்யப்படுகின்ற சண்டி ஹோமத்திற்கு அடிப்படையாக உள்ள துர்கா சப்தசதி என்ற பெயருடைய துர்க்கையை போற்றும் 700 பாடல்கள் 81ஆம் அதிகாரத்திலிருந்து 93ஆம் அதிகாரம் வரை உள்ளன. துர்கா சப்தசதி மிகவும் சக்தி வாய்ந்த ஓர் அறிவுரையை தருகின்றது. இந்த மாபெரும் சக்தியை பணிவு, அன்பு, வணக்கம் இவற்றோடு கூடிய மனதுடன் வழிபட்டால் எத்தகைய துன்பத்தையும் எதிர்ப்பையும் வெல்லும் சக்தியை தருகின்றது. அஞ்ஞானம், ஆணவம் முதலியவற்றால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். கருணையே வடிவான அந்த மாபெரும் சக்தி நல்லோரை காக்க தயாராக இருக்கின்றது. யாதேவி சர்வபூதேவி என்று தொடங்கும் பாடலில் எல்லா மனிதருடைய இதய கமலங்களில் தங்கி இருப்பவளான அந்த மகா சக்தியை நான் வணங்குகிறேன் 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 என்ற ஒரு நம்பிக்கையோடு கூடிய பெரும் சக்தியை நமக்கு அளிக்கிறது சப்தசதி. மனிதனிடத்தில் பேராற்றல் உள்ளே மறைந்து நிற்கின்றது. உலக நன்மைக்காக ஒருவன் அதனை பயன்படுத்த விரும்பினால் அது வெளிவந்து தொழிற்படும். ஒருவேளை அந்த முயற்சி பயன் தரவில்லையானால் பெண் சக்தி அதனை வெளிப்படுத்தி அந்த பயனை பெறுமாறு செய்கிறது. இந்த செய்தியை ஓர் உருவகமாக தருவதுதான் துர்கா சப்தசதி. ஆணுக்கு பெண் எவ்விதத்திலும் குறைந்தவள் அல்லள் என்பதையும், மிக முக்கியமான நேரத்தில் ஆண் சக்தி தொழிற்பட முடியாமல் திகைக்கும் பொழுது பெண் சக்தி போரில் கூட வெளிப்பட்டு ஆண் சக்திக்கு உதவி புரியும் என்ற மாபெரும் தத்துவத்தின் உருவக கதையே துர்கா சப்தசதி ஆகும். துர்க்கையை குறித்து உள்ளது என்பதால் சாக்தர்கள் மட்டும் இதனை பாராயணம் செய்கிறார்கள் என்று சொல்ல இயலாது. சைவர்கள், வைஷ்ணவர்கள் கூட துர்கா சப்தசதியை பாராயணமாக செய்வது, ஹோமமாக செய்வது என்ற பழக்கத்தை மேற்கொண்டுள்ளனர். தசரா பண்டிகைக்கு முன்னர் 9 தினங்கள் தேவி துர்க்கையை வணங்கும் பழக்கம் இருந்து வந்தது. இந்த புராணம் 137 அதிகாரங்களை உடையது. முன்னுரை இனிதே நிறைவடைந்தது.